ஓம் சாந்தி. டிசம்பர் 18, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களை இந்த ஞானத்தினால் அலங்கரிக்க வந்துள்ளார். நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற விரும்பினால் சதா அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது எல்லையற்ற தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்? பதில்: எல்லையற்ற தந்தை எப்பொழுதும் சேவைக்கு தயாராக இருப்பவர்களையும் அலௌகிக பரலோகிக தந்தையர் இருவரையும் முழுமையாக பின்பற்றுபவர்களையும் ஆத்மாக்களான தம்மை இந்த ஞானத்தினாலும் யோகத்தினாலும் அலங்கரிப்பவர்களையும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சேவையை செய்பவர்களுமாகிய குழந்தைகளை பார்க்கையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தைகள் முயற்சி செய்து உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதே தந்தையின் ஆசையாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார்: இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எவ்வாறு ஒரு லௌகீக தந்தை தனது குழந்தைகளின் மீது அன்பு செலுத்துகின்றாரோ அதே போன்று எல்லையற்ற தந்தையும் தனது எல்லையற்ற குழந்தைகளின் மீது அன்பு செலுத்துகின்றார். ஒரு தந்தை அவரது குழந்தைகளுக்கு கற்பித்தல்களை கொடுப்பதுடன் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தையும் பெற வேண்டுமென எச்சரிக்கின்றார். அதுவே ஒரு தந்தையின் ஆசையாகும். எல்லையற்ற தந்தையின் ஆசையும் அதுவே ஆகும். அவர் குழந்தைகளாகிய உங்களை இந்த ஞானம் யோகமென்ற ஆபரணங்களால் அலங்கரிக்கின்றார். இரண்டு தந்தையரும் உங்களை மிக நன்றாக அலங்கரிக்கின்றனர். அதனால் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். அலௌகீக தந்தையும் சந்தோஷம் அடைகின்றார், பரலோக தந்தையும் சந்தோஷம் அடைகின்றார். மிக நன்றாக முயற்சி செய்பவர்களே தந்தையை பின்பற்றுபவர்கள் என நினைவு கூறப்படுகிறது. எனவே நீங்கள் இருவரையும் பின்பற்ற வேண்டும். ஒருவர் ஆன்மீக தந்தையும் மற்றவர் இந்த அலௌகிக தந்தையும் ஆவார். ஆகையினால் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பட்டியில் இருந்தபோது கிரீடத்துடன் உங்கள் அனைவரின் புகைப்படமும் எடுக்கப்பட்டது. ஒளி கிரீடம் என்னும் ஒன்று இல்லை என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அது உங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட தூய்மையின் அடையாளமாகும். உண்மையில் வெள்ளை ஒளி கிரீடம் அங்கு இருப்பதில்லை. அது தூய்மையின் அடையாளமாக காட்டப்பட்டுள்ளது. முதலில் நீங்கள் சத்யுகத்தில் வசிக்கின்றீர்கள். நீங்கள் மாத்திரமே அங்கு இருக்கின்றீர்கள். தந்தையும் கூறுகின்றார்: ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து நீண்ட காலம் பிரிந்திருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களே முதலில் வருபவர்கள். நீங்களே முதலில் திரும்பிச் செல்ல வேண்டும். நீங்கள் முக்திதாமத்திற்கான வாயில்களை திறக்க வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களை அலங்கரிக்கின்றார். ஒருவர் பெற்றோரின் வீட்டில் வாழும் பொழுது எளிமையாக இருக்கின்றார். இந்நேரத்தில் நீங்களும் ஆடம்பரமாகவோ அல்லது அதி எளிமையாகவோ அல்லாது மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார்: நானும் ஒரு சாதாரண ஷரீரத்திலேயே பிரவேசிக்கின்றேன். எந்த ஷரீரதாரியையும் கடவுளென அழைக்க முடியாது. மனிதர்களால் மனிதர்களுக்கு சத்கதியை அருள முடியாது. ஒரு குருவால் மாத்திரமே சத்கதியை அருள முடியும். மக்கள் 60வது வயதில் ஓய்வு ஸ்திதிக்கு செல்லும் பொழுது ஒரு குருவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த வழக்கம் இந்த நேரத்திலேயே ஆரம்பமாகிறது. அது பின்னர் பக்தி மார்க்கத்தில் தொடர்கிறது. இந்நாட்களில் அவர்கள் இளம் குழந்தைகளையும் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்கிறார்கள். அவர்கள் தங்களது ஓய்வு ஸ்திதியில் இல்லாத பொழுதிலும் எவருக்கும் திடீரென மரணம் ஏற்படலாம். இதனாலேயே அவர்கள் சிறு குழந்தைகளையும் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்கிறார்கள். நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் என்றும் உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்கு உங்கள் அனைவருக்கும் ஓர் உரிமை உள்ளது என்றும் எவ்வாறு தந்தை கூறுகின்றாரோ அவ்வாறே ஒரு குரு இல்லாது நீங்கள் ஓர் ஆஸ்தியை பெற முடியாதென, அதாவது நீங்கள் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலக்க முடியாதென அவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் இரண்டர கலக்க விரும்புவதில்லை. அந்த முறை பக்தி மார்க்கத்திற்குரியது. ஓர் ஆத்மா நட்சத்திரம் போன்று புள்ளி வடிவானவர்.
தந்தையும் புள்ளி வடிவானவர். அந்த புள்ளி ஞானக்கடல் என அழைக்கப்படுகின்றார். நீங்களும் சின்னஞ்சிறிய ஆத்மாக்கள். இந்த ஞானம் அனைத்தும் அந்த புள்ளியில் பதிந்துள்ளது. நீங்கள் இந்த முழு ஞானத்தையும் எடுக்கின்றீர்கள். நீங்கள் திறமை சித்தி எய்துகின்றீர்கள். அவர் சிவலிங்கம் போன்று மிக பெரிதானவர் அல்ல. பரமாத்மாவும் ஆத்மாவை போன்ற அதே அளவை உடையவரே. ஆத்மா பரந்தாமத்திலிருந்து தனது பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றார். தந்தை கூறுகின்றார், நானும் அங்கிருந்தே வருகின்றேன். ஆனால் எனக்கென சொந்தமாக ஒரு ஷரீரம் இல்லை. நான் ரூப்பும் வசந்தும் ஆவேன். பரமாத்மா ரூப்பும், அத்துடன் அவர் அந்த அனைத்து ஞானத்தினாலும் நிறைந்துள்ளார். அவர் இந்த ஞானத்தை பொழிகின்றார். அதனால் மனிதர்கள் பாவ ஆத்மாக்களிலிருந்து புண்ணிய ஆத்மாக்களாக மாறுகிறார்கள். தந்தை முக்தி சத்கதி இரண்டையும் அருள்கின்றார். நீங்கள் சத்கதிக்கு செல்ல மீதி அனைவரும் முக்திக்கு செல்கிறார்கள். அதாவது அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். இதுவே இனிய வீடாகும். ஆத்மாவே இந்த செவிகளின் மூலம் கேட்கின்றார். தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். அதற்கு நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக இருக்க வேண்டும். வேறு எவருமின்றி தூய ஆத்மாக்களாலேயே வீடு திரும்ப முடியும். நான் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்லவே வந்துள்ளேன். ஆத்மாக்கள் சிவனின் ஊர்வலத்தில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிவ் பாபா இப்பொழுது சிவாலயத்தை ஸ்தாபிக்கின்றார். பின்னர் ராவணன் வந்து விலைமாதர் இல்லத்தை ஸ்தாபிக்கின்றான். பாவ பாதையே விலைமாதர் இல்லம் என அழைக்கப்படுகிறது. திருமணத்தின் பின்னரும் தூய்மையாக இருக்கின்ற பல குழந்தைகள் பாபாவுக்கு உள்ளார்கள். அவ்வாறு இருவரும் ஒன்றாக வாழ்வது சாத்தியமற்றது என சந்நியாசிகள் கூறுகின்றனர். இங்கே அதில் அதிக அளவு வருமானம் உள்ளது என உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தூய்மையாக இருப்பதனால் 21 பிறவிகளுக்கு நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். ஆகையினால் ஒரு பிறவிக்கு தூய்மையாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல. தந்தை கூறுகின்றார், காமச்சிதையில் அமர்ந்ததால் நீங்கள் முற்றிலும் அவலட்சணமாகிவிட்டீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் அவலட்சணமானவரும் அழகானவரும் என, அதாவது ஷியாம் சுந்தர் என கூறப்பட்டுள்ளது. இந்த விளக்கம் இந்த நேரத்திற்கானது. காமச்சிதையில் அமர்ந்ததனால் ஆத்மா அவலட்சணமானவர் ஆகிவிட்டார். அவர் பின்னர் கிராமத்து சிறுவன் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் உண்மையில் அவ்வாறாகவே இருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் அவ்வாறு இருக்க முடியாது. அவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியில் தந்தை அவரினுள் பிரவேசித்து அவரை அழகானவர் ஆக்குகின்றார். நீங்கள் இப்பொழுது ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் மிகவும் இனிமையானவர். நீங்கள் அவ்வாறான இனிய ஆஸ்தியை எங்களுக்கு கொடுக்கின்றீர்கள். நீங்கள் எங்களை சாதாரண மனிதரிலிருந்து தேவர்களாக மாற்றி எங்களை ஓர் ஆலயத்தில் வீற்றிருக்க தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்குகின்றீர்கள். இவ்வாறு உங்களுடன் பேசுங்கள். நீங்கள் உங்கள் உதடுகளினால் எதையும் கூற தேவையில்லை. பக்தி மார்க்கத்தில் அன்பிற்கினியவரை நீங்கள் அதிகளவு நினைவு செய்தீர்கள். நீங்கள் இப்பொழுது வந்து எங்களை சந்தித்துள்ளீர்கள். பாபா, நீங்களே அனைவரிலும் மிக இனிமையானவர். நாங்கள் ஏன் உங்களை நினைவு செய்யக்கூடாது? நீங்களே அன்பு கடலும் அமைதி கடலும் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் மாத்திரமே எங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றீர்கள். தூண்டுதல் மூலம் எதையுமே பெற முடியாது. தந்தை இங்கு நேரடியாகவே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். இது ஒரு பாடசாலை. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றேன். இது ராஜயோகம். நீங்கள் இப்பொழுது அஷரீரி உலகம், சூஷ்ம உலகம், பௌதீக உலகம் பற்றியும் எவ்வாறு சின்னஞ்சிறிய ஆத்மா அவருடைய பாகத்தை நடிக்கின்றார் என்பதையும் அறிவீர்கள். இது நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இது அனாதியான அழிவற்ற உலக நாடகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாடகம் தொடர்ந்தும் சுழல்கிறது. இது பற்றி சந்தேகத்திற்கான எந்த கேள்வியும் இல்லை.
தந்தை உங்களுக்கு உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய ரகசியங்களை கூறுகின்றார். நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள். முழு சக்கரமும் தொடர்ந்தும் உங்கள் புத்தியில் சுழல்வதால் அதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் ஸ்ரீ கிருஷ்ணர் சக்கரத்தை சுற்றுவதனால் எந்த வன்முறையும் செய்யவில்லை. அங்கே வன்முறையின் யுத்தமோ காம வாளோ இருக்க முடியாது. அவர்கள் இரட்டை அகிம்சாவாதிகள். இந்நேரத்தில் உங்களுடைய யுத்தம் 5 விகாரங்களுடனாகும். வேறு எந்த யுத்தம் பற்றிய கேள்வியும் இல்லை. தந்தை அதிமேலானவர். அவர் உங்களை லக்ஷ்மி நாராயணன் போன்று மேன்மையானவர்கள் ஆக்குகின்ற அதிமேலான ஆஸ்தியை கொடுக்கின்றார். நீங்கள் அதிக அளவு முயற்சி செய்கின்ற போது ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். உங்களுக்கு ஒவ்வொரு கல்பத்திலும் அதே கல்வியே இருக்கும். நீங்கள் இப்பொழுது நன்றாக முயற்சி செய்தால் கல்பம் கல்பமாக தொடர்ந்தும் அதையே செய்வீர்கள். இந்த ஆன்மீக கல்வியின் மூலம் நீங்கள் பெறுகின்ற உயர்ந்த அந்தஸ்து போன்று லௌகீக கல்வியில் நீங்கள் பெற முடியாது. லக்ஷ்மி நாராயணனே அதிமேலானவர்கள் ஆகின்றார்கள். அவர்களும் மனிதர்களே, ஆனால் அவர்கள் தெய்வீக குணங்களை கிரகித்ததால் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். எவ்வாறாயினும் 8 முதல் 10 வரையான கைகளுடன் எந்த ஒரு மனிதனும் இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் ஒரு காட்சியை காண்கின்ற பொழுது பெருமளவு அழுகின்றார்கள். அவர்கள் சந்தோஷமற்றவர்களாகி அதிக அளவு கண்ணீர் விடுகிறார்கள். இங்கே தந்தை கூறுகின்றார், நீங்கள் கண்ணீர் விட்டால் தோல்வி அடைகின்றீர்கள். உங்களின் தாயார் மரணித்தாலும் நீங்கள் ஹல்வா சாப்பிட வேண்டும். இந்நாட்களில் பம்பாயிலும் கூட ஒருவர் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது மரணித்தாலோ வந்து அவர்களுக்கு அமைதியை கொடுக்குமாறு அவர்கள் பிரம்மா குமாரிகளை அழைக்கின்றார்கள். ஓர் ஆத்மா ஒரு ஷரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுத்துள்ளார். அதனால் உங்களுக்கு என்ன இழப்பு என்று நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அழுவதனால் என்ன நன்மை இருக்கிறது? அவர் மரணத்தால் எடுத்து செல்லப்பட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறான விஷயங்கள் எதுவும் இடம்பெறுவதில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் இயல்பாகவே அவரது ஷரீரத்தை நீக்குகின்றார். ஓர் ஆத்மா தனக்குரிய நேரத்தில் ஷரீரத்தை விட்டு ஓடிவிடுகின்றார். எவ்வாறாயினும் அங்கே மரணம் போன்ற எதுவும் இல்லை. சத்யுகத்தில் கர்ப்பப்பை ஒரு மாளிகை போன்று உள்ளது. அங்கே தண்டனை என்ற கேள்வி இல்லை. அங்கே உங்கள் செயல்கள் நடுநிலையானவை. அங்கே மாயை இல்லாததனால் பாவ செயல்கள் செய்யப்படுவதில்லை. நீங்கள் பாவ செயல்களை வென்றவர்கள் ஆகின்றீர்கள். முதலில் பாவ செயல்களை வென்றவர்களின் காலம் உள்ளது. பின்னர் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகி விக்ரமா பாவ செயல், அதாவது அரசன் விக்ரமனின் ஆட்சி இருக்கிறது. இந்நேரத்தில் நீங்கள் செய்த பாவ செயல்களை வெற்றி கொள்கிறீர்கள். பாவ செயல்களை வென்றவர்கள், அதாவது விக்ரமா ஜீத், பாவ செயல்களை வென்றவர் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. பின்னர் துவாபர யுகத்தில் அரசன் விக்ரமன் இருக்கின்றார். பாவங்கள் தொடர்ந்தும் செய்யப்படுகின்றன. ஒரு ஊசியில் கரை இருக்கும் போது காந்தத்தினால் அதை கவர முடியாது. எந்த அளவிற்கு பாவ கரை அகற்றப்படுகிறதோ அந்த அளவிற்கு அதிகமாக காந்தத்தால் ஊசிகளை கவர முடியும். தந்தை முற்றிலும் தூய்மையானவர். அவர் யோக சக்தியினால் உங்களையும் தூய்மையாக்குகின்றார். ஒரு லௌகீக தந்தை அவரது குழந்தைகளை பார்க்கையில் மகிழ்ச்சி அடைகின்றார். எல்லையற்ற தந்தையும் குழந்தைகள் செய்கின்ற சேவையை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுதும் சேவைக்கு தயாராக இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற கடவுளின் பணியகத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் இப்பொழுது கடவுளின் குழந்தைகள். எல்லையற்ற தந்தையும் சகோதர சகோதரிகளாகிய நீங்கள் அனைவரும் உள்ளீர்கள். வேறெந்த உறவு முறைகளும் இல்லை. முக்தி தாமத்தில் தந்தையும் சகோதரர்களான ஆத்மாக்களாகிய நீங்களும் இருக்கின்றீர்கள். நீங்கள் சத்யுகத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கே ஒரு புத்திரனும் ஒரு புத்திரியும் மாத்திரமே இருப்பார்கள். இங்கே தாய் வழி மாமன், தந்தை வழி மாமன் போன்று பல உறவு முறைகள் உள்ளன.
முக்திதாமமாகிய அஷரீரி உலகமே இனிய வீடாகும். மனிதர்கள் பல யாகங்கள் வளர்த்து அதற்காக தபஸ்யா போன்றவற்றையும் செய்கிறார்கள். ஆனால் எவராலும் வீடு திரும்ப முடியாது. அவர்கள் தொடர்ந்தும் பல பொய்யான கதைகளை கூறுகின்றார்கள். அனைவருக்கும் சத்கதி அருள்பவர் ஒரே ஒருவரே அன்றி வேறு எவரும் அல்ல. நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் உள்ளீர்கள். இங்கே பல மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் வெகு சிலரே இருக்கிறார்கள். ஸ்தாபனையும் விநாசமும் இருக்கின்றன. இப்பொழுது எண்ணற்ற சமயங்கள் இருப்பதனால் அதிக அளவு குழப்பம் இருக்கிறது. நீங்கள் 100% செழிப்பானவர்களாக இருந்தீர்கள். 84 பிறவிகள் எடுத்ததினால் நீங்கள் 100% கடனாளிகள் ஆகிவிட்டீர்கள். தந்தை இப்பொழுது அனைவரையும் விழித்தெழச் செய்வதற்கு வந்துள்ளார். இப்பொழுது விழித்தெழுங்கள். சத்யுகம் வருகிறது. சத்தியமான தந்தை மாத்திரமே உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை கொடுக்கின்றார். பாரதம் மாத்திரமே சத்திய பூமியாக ஆகிறது. தந்தை சத்திய பூமியை ஸ்தாபிக்கின்றார். பின்னர் யார் பொய்யான பூமியை உருவாக்குவது? 5 விகாரங்களான ராவணன். அவர்கள் ராவணனின் பெரிய கொடும்பாவியை செய்து எரிக்கின்றார்கள். ஏனெனில் அவனே முதலிலக்க எதிரி ஆவான். மக்கள் எப்பொழுது ராவணராஜ்யம் ஆரம்பமாகியது என்பதை அறிய மாட்டார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அரை கல்பத்திற்கு ராமராஜ்யமும் மற்ற அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யமும் உள்ளன. எவ்வாறாயினும் கொல்வதற்கு ராவணன் ஒரு மனிதன் அல்ல. இந்நேரத்தில் முழு உலகிலும் ராவண ராஜ்யமே உள்ளது. தந்தை வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். பின்னர் வெற்றி முழக்கம் இருக்கும். அங்கே அவர்கள் சதா சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். அது சந்தோஷ தாமமாகும். இது அதி மேன்மையான சங்கமயுகம் என்று அழைக்கப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், இந்த முயற்சியை செய்வதன் மூலம் நீங்கள் இவ்வாறாக ஆகுவீர்கள். உங்களுடைய புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. பலர் வந்து இந்த ஞானத்தை கேட்டு அதை மற்றவர்களுக்கும் கூறிய பின்னர் ஓடிவிட்டார்கள். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமளவு அன்புடன் விளங்கப்படுத்துகின்றார். தந்தையும் ஆசிரியரும் உங்களை விரும்புகிறார்கள். குருவும் உங்களை விரும்புகின்றார். குருவை அவதூறு செய்பவர்களால் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்களின் முன்னால் உள்ளன. அந்த குருமார் எந்த இலக்கையும் குறிக்கோளையும் கொண்டிருப்பதில்லை. அது ஒரு கல்வி அல்ல, இது ஒரு கல்வியாகும். இது நீங்கள் என்றென்றும் சுக தேகியாகவும் செல்வந்தராகவும் ஆகின்ற பல்கலைக்கழகமும் வைத்தியசாலையும் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே கலியுகத்தில் அனைத்தும் போலியானவை. மாயையும் பொய்யானது, ஷரீரமும் பொய்யானது, முழு உலகமும் பொய்யானது என அவர்கள் பாடுகிறார்கள். சத்யுகமே உண்மையான பூமியாகும். அங்கே மாளிகைகள் வைரங்களாலும் ரத்தினங்களாலும் பதிக்கப்பட்டுள்ளன. சோமநாதர் ஆலயம் பக்தி மார்க்கத்திலேயே உருவாக்கப்பட்டது. அங்கே அதிக அளவு செல்வம் இருந்தது. முஸ்லிம்கள் வந்து அதை கொள்ளையடித்து சென்று பெரிய மசூதிகளை கட்டுவதற்கு அவற்றை பயன்படுத்தினார்கள். தந்தை உங்களுக்கு எல்லையற்ற பொக்கிஷங்களை கொடுக்கின்றார். நீங்கள் இவைகளின் காட்சியை ஆரம்பத்தில் இருந்து பெறுகின்றீர்கள். பாபா அலாவுதீன் ஆவார். அவல் அதாவது முதல், தீன் என்றால் மதம். அவர் தேவ தர்மமாகிய முதல் தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். இப்பொழுது இல்லாத அந்த தர்மம் மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகிறது. புராதன சத்யுகத்தில் அவர்களுடைய ராஜ்யம் இருந்ததை அனைவரும் அறிவார்கள். அவர்களைத் தவிர மேலானவர்கள் எவரும் இல்லை. தேவ ராஜ்யமே வைகுந்தம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது இதை அறிவீர்கள். இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் கூற வேண்டும். பின்னர் எவருமே தங்களுக்கு தெரியாது என முறையிட முடியாதவாறு எவ்வாறு அனைவரும் அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் அனைவருக்கும் கூறுகின்றீர்கள். இருப்பினும் சிலர் தந்தையை விட்டு நீங்கி செல்கிறார்கள். இந்த வரலாறு மீண்டும் மீண்டும் நடைபெற வேண்டும். நீங்கள் பாபாவிடம் வருகின்ற பொழுது நாங்கள் முன்னர் சந்தித்துள்ளோமா என பாபா உங்களிடம் கேட்கின்றார். ஆம் பாபா, நாங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னரும் உங்களை சந்திக்க வந்தோம் என நீங்கள் பதிலளிக்கின்றீர்கள்.
நாங்கள் எங்களது எல்லையற்ற ஆஸ்தியை பெற வந்தோம். சிலர் வந்து இதை கேட்கிறார்கள். சிலர் பிரம்மாவின் காட்சியை காண்கின்ற போது அவை அனைத்தையும் நினைவு செய்கிறார்கள். பின்னர் அவர்கள் அதே உருவத்தை முன்னரும் கண்டதாக கூறுகின்றனர். தந்தையும் குழந்தைகளை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகின்றார். உங்களுடைய புத்தி இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களால் நிரப்பப்படுகிறது. இது ஒரு கல்வி. நீங்கள் 7 நாள் பாடநெறியை பெற்று பின்னர் எங்கிருந்தாலும் முரளியின் அடிப்படையில் தொடர முடியும். 7 நாட்களில் நீங்கள் முரளியை புரிந்து கொள்ளும் வகையில் உங்களுக்கு அதிக அளவு விளங்கப்படுத்தப்படுகிறது. தந்தை தொடர்ந்தும் குழந்தைகளுக்கு ரகசியங்கள் அனைத்தையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றி உங்கள் பாவங்களை எரித்து விடுங்கள். இந்த ஆன்மீக கல்வியை கற்பதனால் உங்கள் அந்தஸ்தை மேன்மையானதாக ஆக்குங்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு பொழுதும் கண்ணீர் சிந்தாதீர்கள். 2. ஓய்வு ஸ்திதியில் இருப்பதற்கான நேரம் இதுவாகும். ஆகவே அதி உயர்வாகவோ அல்லது அதி தாழ்வாகவோ இல்லாமல் மிகவும் எளிமையாகவும் சாதாரணமான முறையிலும் வாழுங்கள். வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டுமாயின் ஆத்மாக்களாகிய நீங்கள் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். ஆசீர்வாதம். சேவைக்கும் உங்கள் தொடர்புகளுக்கும் ஏற்ப சதா உங்களை வடிவமைத்துக் கொள்ளுதல், அதாவது மோல்ட் என்ற உங்களால் சிறப்பியல்பினால் வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. தம்மை வடிவமைத்துக் கொள்ளும் சிறப்பியல்பை கொண்டுள்ள குழந்தைகள் சத்யுக ஸ்திதியை இலகுவாக அடைவார்கள். உங்களுடைய தாரணையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டுமாயின் நேரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப உங்களை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். தம்மை வடிவமைக்க முடிந்தவர்களே நிஜ தங்கங்கள் ஆவார்கள். நீங்கள் சாக்கார் பாபாவின் சிறப்பியல்பை கண்டீர்கள். நேரத்திற்கு ஏற்பவும் நபருக்கு ஏற்பவும் அவரின் வடிவம் அமைந்திருந்தது. அவ்வாறாகவே தந்தையை பின்பற்றினால் நீங்கள் செய்கின்ற சேவையிலும் உங்கள் தொடர்புகளிலும் நீங்கள் இலகுவாக வெற்றி சுரூபம் ஆகுவீர்கள். ஸ்லோகம். உங்களிடம் சகல சக்திகளும் இருக்கின்ற பொழுது தடைகளற்ற வெற்றி உங்களுடன் இருக்கும். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். உங்கள் ஷரீர வடிவத்தில் இருப்பது உங்களுக்கு எவ்வாறு இலகுவாக உள்ளதோ அவ்வாறாகவே ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் கர்மாத்தி ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு கணம் செயல்களை செய்யும் போதும் ஒரு கர்மயோகி ஆகுங்கள். ஒரு செயலை செய்து முடித்த உடனேயே உங்கள் கர்மாத்தி ஸ்திதியில் நிலைத்திருங்கள். இந்த அனுபவம் பின்னர் தொடர்ந்து இலகுவாகிவிடும். உங்கள் கர்மாத்தி ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான இலக்கை எப்பொழுதும் கொண்டிருங்கள். செயல்களுக்கான ஒரு கருவியாக, ஒரு கர்ம யோகியாக இருங்கள். அதன் பின்னர் கர்மாதீத் ஆகுங்கள். ஓம் சாந்தி.